ஜெய குருட சுபர்ணா வந்தே குரு பரம்பராம் ஹஸ்மத் குருப்யோ நமஹ ஜெய ஜெய மகாவீரா. ராமாயணத்துல தெரிந்த ராமாயணம் தெரியாத கோணங்கள் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். இந்த வாட்டி தசரதன் ராமனுடைய பட்டாபிஷேகத்தை ஏன் அர்ஜென்டா பண்ணார் அப்படிங்கிறதுக்கு ஏபிஎன் சுவாமி என்ன ரீசன் கொடுத்தாருன்னு பார்க்கலாம். ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு தசரதனுக்கு ஆசை. மக்கள் எல்லோரையும் கேட்கிறான். மக்கள் எல்லாருக்கும் மனசுல அதுதான் இருந்ததுன்னு கேட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுது. உடனே தசரதன் ராமனை கூப்பிட்டு, ராமா உனக்கு சீக்கிரம் பட்டாபிஷேகம் நடக்க போறது. அதுக்கு ரெடி ஆகு அப்படின்னு சொல்லி ராமன் கிட்ட சொல்றாரு. ராமனும் அப்பாவோட அந்த விஷ ஃபுல்ஃபில் பண்றதுக்கு சரின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவரோட அரண்மனைக்கு போயிடுறாரு. அவர் போன கொஞ்ச நேரத்துக்குலாம் தசரதன் சில டிஸ்கஷன்ஸ் பண்றார். சில தாட் ப்ராசஸ் அவருக்கு ஓடுறது. அதன் விளைவா இம்மீடியட்டா சுமந்திரனை கூப்பிட்டு, சுமந்த்ரா நீ போய் ராமனை கூட்டின்னு வா அப்படின்னு சொல்லி சுமந்திரன் மந்திரிய அனுப்புறார் தசரத மகாராஜா. இப்பதானே ராமனுக்கு உனக்கு விரைவில் பட்டாபிஷேகம்னு சொன்னார். அதுக்குள்ள எதுக்கு திரும்பி கூப்பிடுறார் அப்படின்னா, ராமனை கூப்பிட்டு நாளைக்கே உனக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்றார். அப்போ முதல வாட்டி ராமனை கூப்பிட்டதுக்கும், இப்போ ராமனை 2வது வாட்டி கூப்பிடுறதுக்கும் அதுக்கு நடுவுல என்ன நடந்தது? அதுதான் நம்ம எல்லார் மனசுலயும் எப்பவும் நடக்கிற மனப்போராட்டம். அதுதான் தசரதனுக்கும் நடந்தது அப்படின்னு ஏபிஎன் சுவாமி எக்ஸ்பிளைன் பண்ணார். நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம்? நெறைய டாட்ஸ கனெக்ட் பண்றோம். மைண்ட் இது இப்படியா? அப்படியா? இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? இதுக்கப்புறம் என்ன நடந்தது? அப்படின்னு நம்ம மனசு வந்து யோசிக்க ஆரம்பிக்கும். கரெக்ட்டா? அதே மாதிரி தான் தசரதனுக்கு எண்ண ஓட்டங்கள் நெறைய ஓடிட்டு இருந்தது. அவருக்கு ராமனுடைய பட்டாபிஷேகத்த நாளைக்கே பண்ணணும் அப்படின்னு அர்ஜ் பண்றதுக்கான ஒரு முதல் காரணம் ரொம்ப சிம்பிள். அவர் கைகேயிக்கு முதல்லயே குடுத்த வரம். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எங்கடா கைகேயி வந்து பரதனுக்கு நாட்ட கேட்டுருவாளோ அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் தசரதனுக்கு எப்பவுமே இருந்தது. அதுதான் காரணமா அப்படின்னா, ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி ஏபிஎன் சுவாமி சொன்ன ஒரு நவாக உபன்யாசத்துல அப்ப என்ன சொன்னார்? தசரதன் கைகேயிக்கு குடுத்த வரம் மட்டும் இல்ல, அவர் இன்னொரு வாக்கு குடுத்திருக்கார். யாருக்குன்னா, கைகேயியோடைய அப்பா கேகய மன்னருக்கு ஒரு வாக்கு குடுத்தாராம். இந்த மாதிரி எனக்கும் கைகேயிக்கும் நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா, எங்களுக்கு பொறக்கிற குழந்தைக்கு தான் நாங்க வந்து பட்டாபிஷேகம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேகய மன்னனுக்கு வாக்கு குடுத்திருக்கார். அது மட்டும் இல்ல. தசரதன் கேகய மன்னனுக்கு இந்த மாரி வாக்கு குடுத்த சமயத்துல, அங்க சாட்சியா இருந்தவர் ஜனக மகாராஜா. ஆக, எங்கடா கேகய மன்னன் வந்து என்னோட பேரனுக்கு தானே நீ வந்து பட்டாபிஷேகம் பண்ணணும்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்க. அத விட்டுட்டு நீ போய் ராமனுக்கு பண்றியேன்னு அவர் ஒரு கேள்வி கேட்டுருவார்ல. அந்த எண்ண ஓட்டங்கள் அவர் மனசுல ஓடின்னு இருக்கு. அதனாலதான் என்ன பண்றார்? தன்னுடைய மாமனாரான கேகய மன்னனையும் கூப்பிடல. ராமனுடைய மாமனாரான ஜனக மகாராஜாவையும் கூப்பிடல. ஏன்னா ஜனகர் இஸ் சத்யசந்தர். அவர் வந்து நீ ஏற்கனவே கேகய மன்னனுக்கு வாக்கு குடுத்திருக்கியே, அந்த வாக்கு பிரகாரம் நடக்க வேண்டாமான்னு அவர் கேள்வி கேட்டுருவார்ல. அதனாலதான் ரொம்ப ஸ்மார்ட்டா தசரதன் நாளைக்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேகய மன்னன் மற்றும் ஜனக மகாராஜா இவ 2 பேரையுமே இன்விடேஷன் கூட பண்ணலையாம் ராமனுடைய பட்டாபிஷேகத்துக்கு. அப்புறம் ராமன் வரார். ராமன் வந்த உடனே ராமனுக்கு பரதன ரொம்ப மிஸ் பண்றார். பரதன் இல்லையே, மாமாத்துல இருக்கானே பரதன் அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டங்கள் ராமனுடைய மனசுல இருக்கிறத தசரதன் கண்டுபிடிச்சிடுறார். Now தசரதன் has to convince Ram why tomorrow பட்டாபிஷேகம் has to be done. அதுக்கு சில காரணங்களை தசரதன் ராமனுக்கு சொல்றார். இந்த காரணங்களை போன வருஷம் நடந்த நவாக உபன்யாசத்துல எப்பயும் சுவாமி ரொம்ப அழகா சாதிச்சிருப்பார். வாணிமகால் உபன்யாசத்துல. என்ன அந்த காரணங்கள் அப்படின்னா, ராமா சுப காரியங்களை வந்து தள்ளி போடக்கூடாது. ஏன்னா அதுக்கு தடங்கல்கள் நிறைய வரும். எவ்வளவுதான் பெரிய நல்ல மனுஷாலா இருந்தா கூட அவ ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு நினைச்சா அதுக்கு எக்கச்சக்க ஆப்ஸ்டக்கிள்ஸ் வரும். அதனால நம்ம வந்து சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லுவா. அது மாதிரி நம்ம சீக்கிரம் உன்னுடைய பட்டாபிஷேகத்தை பண்ணிடணும். இதே நம்ம வந்து ஒரு கெட்ட காரியம் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது இம்மீடியட்டா ஈஸியா நடந்துரும். நல்ல காரியங்கள் நிறைய தடங்கல்கள் வருதுனால அது ரொம்ப டிலே பண்ணக்கூடாது. ஸ்ரேயாம்சி பகுவிக்னானி பவந்தி மகதாமபி அஸ்ரேயசி பிரவருத்தானாம் குவாபி யாந்தி விநாயகாக அப்படின்னு நல்ல காரியத்தை சீக்கிரம் நடத்தணும் ராமா, நாளைக்கே பட்டாபிஷேகம் வச்சுக்கலாம் அப்படின்னு அடுத்த ரீசனை கொடுக்குறாராம். தசரதனுக்கு ராமனுடைய எண்ணங்கள் எல்லாம் பரதன் மேல இருக்குன்னு தெரியும். அதனால சொல்றார், ராமா பரதன் ரொம்ப நல்லவன். எனக்கு தெரியும் நீ பரதனை பத்தி நினைச்சுட்டு இருக்கேன்னு. நீ என்ன சொன்னாலும் பரதன் கேட்பான். ஏன்னா அவன் ஒரு மகாத்மா. ஆனா நல்லவாளுக்கு கூட மனசு அப்படிங்கிறது எப்ப மாறும்? அவளுடைய புலன்களை எப்படி வந்து இம்பாக்ட் பண்ணும்? அவளுடைய டிசிஷன்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால நல்லவாளுக்கு கூட சில சமயம் மனம் மாறிடும் ராமா. அதனால நீ பரதன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். நாளைக்கே பட்டாபிஷேகம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாராம்.
காமம் கலுசதாம் விருத்தே பிராதாதே பரதஸ்திதः ஜேஷ்டானுவர்த்தி தர்மாத்மா சானுக்ரோஷோ ஜிதேந்திரியः. ரமா, பரதன் நல்லவன் தான். ஆனா சஞ்சலம் ஹி மனஹ அப்படின்னு நம்ம மனசு எப்படி இருக்கும், விதி எப்படி விளையாடும்னு நம்மளுக்கு தெரியாது. பரதன் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். நம்ம நாளைக்கே பட்டாபிஷேகத்த பண்ணிடலாம் அப்படின்னு போன வருஷ உபன்யாசத்துல சுவாமி சொன்னார். இப்போ பெலகோலா உபன்யாசத்துக்கு வரலாம். இந்த வாட்டி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரீசன் இந்த பர்ட்டிகுலர் இதுக்கு ஒரு ட்விஸ்டா சுவாமி வச்சார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். சுவாமி ராமானுஜர் 18 அர்த்தங்கள ராமாயணத்துக்கு கத்துன்னு இருக்கார். தன்னுடைய மாமாவான பெரிய திருமலை நம்பிகள் கிட்ட 18 முறை போய் 18 அர்த்தங்கள கத்துண்டார் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். பாஹ்யக்ஷேபக, கலார்த்தக, பவபயம், சத்விருத்தம், ஆச்சாரியவத்தா அப்படின்னு சொல்லி இந்த 18 அர்த்தங்களை வந்து லிஸ்ட் பண்றா. அதுல கலார்த்தக அப்படிங்கிறது ஜோதிஷ சாஸ்திரம் மற்றும் காலம் இதை பற்றியும் ராமாயணம் கூறுகிறது அப்படின்னு சுவாமி ராமானுஜர் கத்துண்ட விஷயங்கள்ல ஜோதிஷமும் ஒரு விஷயமா ராமாயணம் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லியிருக்கு. இங்க தசரதன் ஜோதிஷத்தை தான் ஒரு ரீசனா அடுத்து ராமன் கிட்ட சொல்றார். அதாவது, ராமா, இப்பதான் நான் வந்து மந்திரிகள் கிட்டயும் நம்ம பெரியவா கிட்டயும் எல்லார்கிட்டயும் ஆலோசனை பண்ணேன். ஜோசியத்தின்படி கிரகநிலைகள் சரியில்லை. ராஜ்யத்துக்கும் சரி, ராஜாவுக்கும் சரி. எனக்கு துர்ஸ்வப்னங்கள் வேற நிறைய வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்தா ஐ டோன்ட் வாண்ட் டு டிலே த பட்டாபிஷேகம் ராமா அப்படின்னு ஜோதிஷத்தை ஒரு காரணமா தசரதன் பட்டாபிஷேகத்தை சீக்கிரம் நடத்துறதுக்கு ஒரு காரணமா சொல்லியிருக்கான். இங்க தசரதனுடைய மனநிலைய நம்மளுடைய மனநிலைக்கு ஈக்குவேட் பண்ணலாம். நம்மலாம் என்ன பண்ணுவோம்? ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரிதான் நாலா பக்கம் யோசிச்சு நம்மளுடைய டிசிஷன்ஸ நம்ம எடுப்போம். அதே மாதிரிதான் தசரதனும் இங்க எல்லா பக்கமும் யோசிக்க ஆரம்பிச்சானாம். முன்ன குடுத்த வரம், கேகே மன்னனுக்கு குடுத்த வாக்கு, இப்ப இருக்கிற கிரக நிலைகள், ஊருக்கு போன பரதன், இந்த மாதிரி பல ரீசன். ஆனா தசரதன் நினைச்சபடி ராம பட்டாபிஷேகம் நடந்ததா? அதுதான் இல்ல. அதுக்கும் பல காரணங்கள் இருக்கு. ஏன் ராம பட்டாபிஷேகம் தடைப்பட்டது அப்படின்னு. அத இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஆடியோல அப்புறம் பார்க்கலாம். அடியேன் ஸ்ரீரஞ்சனி ஜெகநாதன் தன்யாஸ்மி. ஜெயகுரு சுபர்ணா.